எலியா நெருப்பாக பேசினார், எலிசா அதிசயங்கள் செய்தார். ஆமோஸும் ஓசியாவும் எச்சரித்தனர். கிமு 722 ஆசிரியர் வந்தனர். நகரங்கள் எரிஞ்சு போச்சு, மக்கள் கைதிகளா மாட்டிக்கிறாங்க. இஸ்ரவேல்னு ஒரு தேசமே இல்லாமல் போனது. ஆனா இன்னொரு ராஜ்யம் இருந்தது. இஸ்ரவேலோட வீழ்ச்சியை பார்த்தும் மக்கள் மாறல. பயம் இருந்தாலும் அதை பாடமா எடுத்துக்கல. அவங்களும் அதே பாதையில் தான் போறாங்க. அவங்க தான் யூதா. சில நல்ல ராஜாக்கள் இருந்தாங்க, மிக சில. ஆனா பெரும்பாலானவர்கள் பொறாமை, சிலை வழிபாடு, வெளிநாட்டு கூட்டணிகள்னு இறை வழி மறந்து போயிட்டாங்க. அப்போதான் ஆண்டவர் ஏசாயாவை கூப்பிடுறாரு. இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஏசாயா மற்றும் மீகா தீர்க்கதரிசிகள். ஏசாயா இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவருக்கு எழுத்தறிவும் புலமையும் அரண்மனைக்கு உள்ளே போகும் அனுமதியும் இருந்தது. ஏசாயா ஒரு மேன்மை வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னு சில வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. சிலர் இவரை ஒரு அரண்மனை செயலாளராவோ அறிவுரையாளராவோ இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஏசாயா கண்ட காட்சிகள். ஒரு நாள் வானத்துல கர்த்தர் சிங்காசனத்துல உயரத்துல அமர்ந்திருந்தார். செராபீன்கள் அவருக்கு மேலாக நின்று பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடுறாங்க. அப்போ கர்த்தர், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்னு கேட்க, ஏசாயாவோ என்னை அனுப்பும்னு சொல்றாரு. ஒரு நாள் தேவன் அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. உடை இல்லாமல், காலில் செருப்பில்லாமல் 3 ஆண்டுகள் இப்படியே நடக்க சொல்றாரு. நீங்கள் எகிப்தையும் குஷையும் நம்பினால் இதுதான் முடிவு. ஆண்டவரை நம்புங்கள்னு அர்த்தம். பல 100 வருடங்களுக்கு முன்பே இயேசு பிறப்பார்னு மெஸ்ஸியா பற்றி அப்பவே அதிகம் பேசிய தீர்க்கதரிசி ஏசாயா தான். அடுத்த தீர்க்கதரிசி மீகா, மக்களுக்காக எழுந்த தீர்க்கதரிசி. அவருடைய காலத்துல அதிகார மீறல், ஏழைகளின் சுரண்டல் எல்லாம் அவரோட நெஞ்சை உருக்கியது. அவரும் மக்களை எச்சரிக்கிறார். அவர் அப்பவே நம்பிக்கையா சொல்றாரு, பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார்னு. இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல தான் பிறப்பார்னு தெளிவா பிறப்பிடத்தை பற்றி முன்பே அறிவித்தார். மீகா அதிகாரம் 6:8 வசனத்துல தெளிவா சொல்லிட்டாரு. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எதையும் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கலன்னு. ஏசாயா உரக்க கத்தினார். மீகா இரக்கத்துடன் அழுதார். தேவன் தண்டனையாலும் கருணையாலும் அழைத்தார். ஆனா யூதா இஸ்ரவேல் போன பாதையை தொடர்ந்தாங்க. தேவன் பேசும்போது நாம கேட்கிறோமா இல்ல புறக்கணிக்கிறோமா? நீங்க செய்கிற ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் யாரோ ஒருவருடைய நம்பிக்கையை தூண்டக்கூடும். இந்த வீடியோ உங்க உள்ளத்துல நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கும்னு நம்புறோம். இதே போல ஆழமான பைபிள் உண்மைகள், வரலாற்று சாட்சிகள், நம்பிக்கை கொடுக்கும் பல அற்புதமான வீடியோக்களுக்கு லைஃப் பாஸ்வேர்ட் சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்.